மண்ணினும் வானினும் மற்றும் முற்றும் நின் கண்ணினும் நீங்கினர் யாவர் கண்டார் நன்னரும் வளர்த்தினர் யாவர் நாயக எண்ணினர் இறந்தவர் எண்ணிலாவரோ. மண்ணிலும் வானிலும் மற்றும் முற்றும் நின் கண்ணினும் நீங்கினர் யாவர் கண்டவர். இந்த மண்ணுலகத்திலேயும் வானுலகத்திலேயும் மற்றும் உன் கண்ணுக்கு அகப்படாமல் விலகினவராய் கிட்டுவதற்கு யார் இருக்காங்க? உன்னுடைய கண் பார்வையிலிருந்து தப்பிச்சு யார் வாழ முடியும்? யாரும் கிடையாது. யாவர் கண்டனர் யாவர் கண்டவர். நன்னரும் வளர்த்தினர் யாவர் நாயக, அதாவது வலிமை, கிட்டுவதற்கரிய வலிமை. நன்னரும் வளர்த்தினர் யாவர் நாயக, யார் இருக்காங்க? எண்ணிலர் இறந்தவர் எண்ணிலாவரோ. அதாவது எண்ணுவது இறந்தவர். ஓ, இதுல எண்ணிலர் எண்ணுவது இவர் வந்து எண்ணுவது இவர் திறத்து எண்ணலாகுமோ? எண்ணுவது இவர் இப்படி மந்திராசன மானிடர் பொருட்டார். அப்படி ஒரு பொருள். இதுக்கு என்ன பொருள் தெரியல. எண்ணிலர் இறந்தவர் எண்ணில் ஆவரோ. இறந்தவங்க எண்ணிக்கை அடங்குவாங்களா? அப்படி ஒரு பொருள் தான் எண்ணிலர் எண்ணில் ஆவரோ. எண்ண முடியும். இடுக்குவன் இயம்புவதில்லை ஈண்டனை விடுக்குவையாமரின் குரங்கை வேதத்து ஒடுக்கல் மனிதரை உயிருண் துன்பகை முடிக்குவன் ஞான முறிய கூறினான். நானே போய் உங்களெல்லாம் முடிச்சு வந்துடுறேன். அனுமன் அடிக்கும்போது எங்க இருந்தான்? அனுமன் அடிக்கும்போது எங்க இருந்தான்? அதான் பேச வேணும். இடுக்கு இவன் இயங்குவது இல்லை. இனி நம்மளுக்கு இடும்பை நேர்ந்தது, அதான் மறந்து போயிடுவோம். ஏதோ வந்து வந்தது சுட்டுது எல்லாம் எனக்கு பேசிட்டு இருக்கணும். ஈண்டி என்னை விடுக்குவையாமி, இப்ப மட்டும் நீ என்னை விட்டா விடுக்குவையாம், என்ன நீ அனுப்பினா என்ன செய்வேன்? குரங்கை வேற அறுத்து, குரங்குகளை வேரோடு அடித்து ஒடுக்கு இனமே இல்லாதபடி அழித்து ஒடுக்கு அரு மனிதரை உயிர் உண்டு, அந்த மனிதர்களுடைய உயிரை குடித்து உன் பகை முடிக்கு என்றான் என முடிய கூறினான். அண்ணே என்னை மட்டும் அனுப்புக அப்படின்ட்டு இந்த தாதாலாம் வந்து ஆலோசனை செய்வாங்க. பிரகத்தன் சாகும்போது பார்க்கலாம். எல்லாத்தையும் இச்சிரத்தவன் உரைத்திருக்கும் இயல்பையின் வச்சிரத்தை ஈற்றவன் வல்லை ஊறினான் அச்சிரத்தைக்கு ஒரு பொருளின்றாயினும் பச்சிரத்தம் மொழி பருதி கண்ணினான். வஜ்ரதந்தன் இவன். இச்சிரத்தவன், அதாவது இந்த தலைவன், இந்த தலைவனாகிய சிரத்தவன்னா தலைவன். இந்த இடத்துல இந்த தலைவனாகிய அந்த உரைத்து இருக்கும் இயல்பை தான் பேசி முடித்த அந்த நேரத்துல வச்சிரத்து எயிற்று அவன் வஜ்ரதந்தன் வல்லை கூறினான். அவன் வந்து சொன்னான். என்ன சொன்னான்? அச்சிரத்தைக்கு ஒரு பொருள் இன்று, அப்படிப்பட்ட சிரத்தை காட்ட அச்சிரத்தைக்கு இந்த அளவுக்கு சிரத்தையோட நம்ம பொருள் இன்று ஆயினும் பச்சை ரத்தம் பொழி பருதி கண்ணினான். அவன் கண்ணுல பச்சை ரத்தம் பொழுது கொண்டிருக்கிறது. இல்ல எது சிரத்தைக்கு ஒரு பொருள் இல்ல, அவனை பத்தி பேசுறது இல்ல இல்ல இல்ல. ராமனையும் லட்சுமணனையும் ஒரு பொருளாக மானிடர்களை பொருளாக கருதி அவர்களுக்கு சிரத்தை காட்டி நீ இந்த கூட்டத்தை கூட்டியிருந்ததே தப்பு, பொருள் இல்ல என்று சொன்னான். அப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டிய பச்சை ரத்தம் வந்து அவனுடைய வர்ணனையில சேர்த்துக்கணும். பச்சை ரத்தம் வந்து அவனோட கண்ட வழிகள். புவையின் மனிதரை குரங்கை பூமியில் தேயுமின் கைகளால் தின்மின் என்றவை ஏயினை இருக்குவதன்று எண்ணினி ஆயும் இதன் எம்பையின் அயிர்ப்புண்டாங்களோ பேசிட்டு இருக்காங்க. போய் இனிமேல் போய் மனிதரை குரங்கை பூமியில் தேயுமின் கைகளால், மனிதர்களையும் குரங்குகளையும் கைகளால் தேயுங்கள், கையால் அரைச்சு கொண்டு தின்னுங்க. எமை ஏயினை இருக்குவது அன்று, எங்களை அப்படி ஏவுவதை விட்டு விட்டு ஏவிட்டு நீ இருக்கணும். இது சும்மா பேசாம உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு என் இனி ஆயும் இது என்னத்தை ஆய்வு செஞ்சிட்டு இருக்கிறது போயிட்டு எம்பையின் அயிர்ப்பு உண்டாங்களும். அயிர்ப்புன்னா சந்தேகம். எங்கள் பேர்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா உனக்கு? எவ்வுலகத்தும் நின் ஏவல் கேட்கிறார் தெவ்வினை அறுத்துடன் அடிமை செய்தையான் தவ்வின பணியுள்ளதாகத்தான்களோ இவ்வினை என்மையின் ஈகலார் என்றார். எவ்வுலகத்தும், எந்த உலகங்களிலும் நின் ஏவல் கேட்கிறா தெவ், உன்னுடைய ஏவலை ஏற்றுக்கொள்ளாத பகைவர்களை தெவ்வினை அறுத்து அந்த பகைவர்களை ஒழித்து உனக்கு அடிமை செய்த, உனக்கு அடிமை தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நான்
தவ்வின பணி உள்ளது ஆகத்தான் வரும் நான் தவறியே. ஐயா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு. ஏதோ தவ்வின தவறி நான் ஏதாவது ஒரு பழி உண்டா? இது வரைக்கும் எனக்கு ஏன் இந்த வேலையை போய் செய்து எந்த ஒப்படைக்காத காரணம்? தவ்வின பணி உள்ளது ஆகத்தான் ஆகத்தான் மனசுல உன்னுடைய மனசுல இருக்கா நான் ஏதாவது ஒரு ஆணையை தவறி விட்டேன் என்று. இவ்வினை என்பையும் ஈகலாது அதனாலதான் இந்த செயலை எனக்கு நீ தராமல் இருக்கிறாயா என்றார். வீண பழி உலகாகத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை உலகாகத்தான் அப்படி ஒரு இல்லை. இப்ப படிச்சுட்டு நீங்க படிச்சீங்க. ஆமா ஆனா நீங்க ஒரு விட்டதுனால நீங்க ஏதோ ஒண்ணு முடிங்க. நீங்க இந்த டிஸ்கஷன் நேரம் எடுக்குது. நில் என்று அவன் தன்னை விலக்கி நீ இவை என் முனும் எளியர் போல் இருத்தியோ என மண்முகம் நோக்கினான் வணங்கி வன்மையால் துன்முகன் என்பவன் இணைய சொல்லினான். இப்போ வஜ்ரவர்தனுடைய பேச்சு முடிஞ்சது. அடுத்து துன்முகன் எழுந்தினான். அவன் பேச்சு முடிக்கிறது கூட நில் போன நிறுத்துறான் என்று சொல்லி இன்று அவன் தன்னை விலக்கி அவன் அடக்கி வஜ்ரவர்தனை அடக்கி நீ இவன் என் முனும் இடையை போல் இருத்துறியோ என ஏன் முன்னால கூட நீ ரொம்ப அற்பனை போல பலமில்லாதவன போல காட்சி அளிப்பது சரியா தகுமா என்று மன்முகம் நோக்கினான். மன்னனுடைய முகத்தை நோக்கினான். வணங்கி வன்மையால் அவருடைய வலிமையோடு வணங்கி துன்முகன் என்பவன் துன்முகன் இதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தான். துன்முகன் சொல்ல ஆரம்பித்தான். திக்கைய வழியில தேவர் வெள்ளியன் முக்களான் கையிலையும் முரணின்றாயது மக்களும் குரங்குமே வலிய ராமனின் அக்கட இராவணர் கவிழ்ந்த ஆற்றலே. இந்த வாக்குதான் சொன்னேன். இதுதான் சொன்னேன். இது கன்னட சொல்ல அப்படிங்கிறது வைமுக பொருளில குறிச்சிருக்காரு. திரும்பி சொல்லு. அக்கடை அப்படிங்கிறது கன்னட சொல்லா அவர் குறிச்சிருக்காரு. எனக்கு என்னமோ அது கன்னடத்தில் தெலுங்குதான் இருக்குன்னு எனக்கு அக்கடை கடை அப்படிங்கிறதெல்லாம் அக்கடா அஷ்டே அட்டை அதிசயம்னு சொல்லுங்க. அதிசயக்குறி ஆச்சரியக்குறி. அவர் அந்த சொல்ல கன்னடத்தில் வழங்குவது தமிழில் வந்தது. இது திசை சொல். அக்கடை என்பது அதிசய குறிப்பு கன்னடத்தில் வழங்குகிறது சொல்றார். திக்கயம் அதாவது எதுக்காக இதை இவ்வளவு தூரம் சொன்னேன்னா நாம இவ்வளவு தூரம் நம்ம தெலுங்கையும் கன்னடத்தையும் நம்ம ஒதுக்கிட்டு இருந்தாலும் கம்பன் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கான். திக்கயம் வழியில எண் திசை யானைகளுக்கு வழி இல்லாமல் போயிட்டு உண்மை. தேவர் மெல்லிய தேவர்கள் எல்லோரும் இழைத்து போயிட்டார். முக்கணான் கையிலையும் முரணின்றார். இதுதான் ஜோதி. பரமசிவன் இருக்கக்கூடிய கைலாச பர்வதம் கூட எடை இல்லாமல் போய்விட்டது. முரணின்றாய் மக்களும் புறம். இதெல்லாம் இப்படி இருக்க இந்த மனுஷங்களும் குரங்குமே பலம் மிகுந்தவர்கள் என்று சொன்னால் அக்கடை ராவணனுக்கு அமைந்த ஆற்றல். ராவணனுடைய பலத்தை நான் என்னடா சொல்றது? பொலிவது பொதுவுற எண்ணும் புன்தொழில் வெளியவர் கடன் நமக்கு இறுதி வேண்டுவோர் வலியினர் எழில் அவர் கொதுங்கி வாழ்துமோ ஒலிகழல் ஒருவ நம் உயிருக்கு அன்பினால். பொலிவது பொதுவுற எண்ணும் புன்தொழில் மெலியவர் கடன் ஆலோசனை செய்வதாகிய புன்தொழிலாளர்கள் வலியற்றவர்களாகிய மெலியவர்களுடைய கடமை. இறுதி வேண்டுவோர் வலியினர் எனில் அவருக்கு ஒதுங்கி நம்முடைய உயிருக்கு முடிவை காண வேண்டுபவர்கள் வலிமை உள்ளவர்களாக நமக்கு தோற்றம் அளித்தார். அவர்களுக்கு ஒதுங்கி வாழ்ந்தோம். அவர்களுக்கு போய் நாம் ஒதுங்கி அடங்கி வாழ்வதா? ஒலிகள் ஒருவர் நம் உயிருக்கு நம்முடைய ஒதுக்கின்ற அதிர்கின்ற கழல்கள் அடங்க
நம் உயிர் மேலே நாம் கொண்டிருக்கின்ற பற்றினாலே அன்பினாலே உயிரை சுமந்து கொண்டு அவர்களுக்கு அடங்கி நாம் வாழ முடியுமா? கண்ணிய மந்திர கருமம் காவல மண்ணியல் மனுஷன் குரங்கும் மற்றவும் உண்ணிய அமைந்தன உணவுக்கு திண்ணிய அரக்கரின் வீரர் யாவரே. கண்ணிய மந்திரம் கருமம் காவல மண்ணியல் மனிதரும் குரங்கும் மற்றவும் உண்ணிய அமைந்தன உணவுக்கு உட்குமேல் திண்ணிய அரக்கரின் தீரர் யாவரே. கண்ணியது உண்புகள் கற்பது உன் நாமம் இல்லையா? நம்பிராமன் கண்ணியதே கண்ணியது உண்புகள் கற்பது உன் நாம அவரமே கண்ணியது சொன்னா பொருந்தியது. கண்ணிய மந்திரம் கருமங்கா பொருத்தமான ஆலோசனை என்ன என்றால் ஆலோசனை செயல் என்ன என்றால் மண்ணியல் மனிதரும் குரங்கும் மற்றும் உண்ணி அமைந்தன. இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடியதாகிய குரங்கு மனுஷன் எல்லாம் நாம திங்கிறதுக்காக இருக்குதா? ராவணா நாம போயும் சாப்பாட்டை கேட்டாடா பயப்படுது. உண்ணிய அமைந்தன உணவுக்கு உட்குமே. உணவை பார்த்து நம்ம பயந்து போய்விட்டோம் என்றால் திண்ணிய அரக்கர் திண்மை வாழ்ந்த அரக்கரில் தீரர் சாப்பிடுற சாப்பாட்டை பார்த்து விலகத்து போனா அரக்கரை விட யார் வீரனா இருக்க முடியும்? எரிவுரம் அடுப்பதும் எதிர்ந்துள்ளோர் பட பொறுதொழில் யாவையும் புரிந்து போவதும் வருவதும் குரங்கு நம் வாழ்க்கை ஊர் கடந்து அரிதுகள் இராக்கதற்கு ஆழிகள். எரியுரம் அடுப்பதும் எதிர்ந்துள்ளோர் பட பொறுதொழில் யாவையும் புரிந்து போவதும் வருவதும் குரங்கு. நம்ம ஊருக்கு நெருப்பு வச்சு எதிர்ந்துள்ளோர் பட எதிர்த்தவர்களெல்லாம் இறந்து கொடும்படியாக பொறுதொழில் யாவையும் போர்த்தொழில் யாவையும் புரிந்து சண்டையும் போட்டு இங்க விட்டு உயிரோட போனதும் வருவதும் குரங்கு. இங்க வந்ததும் குரங்கு போனதும் குரங்கு. கடலை கடந்துதானே வந்தது அந்த குரங்கு. குரங்கால கடலை கடந்து வர முடியும்னா குரங்கு நம் வாழ்க்கை ஊர் கடந்து கடலை கடந்து நாம் வாழ்கின்ற ஊருக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா குரங்கு வந்ததுன்னு சொன்னா அறிந்துகொள் ராக்குதற்கு ஆடி நின்று. குரங்கால கடல் தாண்டி வர முடியும்னு சொன்னா அரக்கரால கடல் தாண்டி அங்க போக முடியாத. இதான் இப்ப வந்துட்டோம் இப்பதான் இருக்குது. இங்கேருந்து அங்க போய் சண்டை போடலாம். வந்து நம் இருக்கையும் மரணம் வன்மையும் வெந்தொழில்தானையின் விரிவும் வீரமும் சிந்தையின் உணர்பவர் யாவரே சிலர் உய்ந்து நம் தம் உயிர்கோடை உலகத்துள்ளார். வந்து நம் இருக்கையும் அரணும் வன்மையும் வெந்தொழில் தானையின் விரிவும் வீரமும் சிந்தையின் உணர்பவர் யாவரே சிலர் உய்ந்து தம் உயிர்கோடை உலகத்துள்ளார். அதாவது ஏற்கனவே ஒரு குரங்கு வந்து இப்படி பார்த்து போயிடுது. அதுபோல வந்து நம்ம ஊருக்கு வந்து நம்முடைய இருக்கையும் இருப்பிடத்தையும் அரணும் நமது மதில்களையும் வலிமையையும் நம்முடைய சேனையினுடைய விரிவையும் வீரத்தையும் இது எல்லாவற்றையும் சிந்தையில் உணர்பவர் யாவரே சிலர். எல்லாவற்றையும் மனதால உணர்ந்தவர்கள் யாராவது உயிர்ந்து தம் உயிர்கொடி உலகத்தில் உள்ளார். இப்படி வந்து பார்த்துட்டு உயிரோட இருக்கிறவன் யாராவது இருக்கானா? இது வரைக்கும் யாருமே இல்லை. இவங்களுடைய அவமானத்தை மட்டும் பேசக்கூடாது. எல்லாத்தையும் மாற்றி மாற்றி தான் பேசுவாங்க. ஒல்வது நினைவினும் உறுதி ஓரிடம் வெல்வது விரும்பினும் வினயம் வேண்டினும் செல்வது அங்கு அவர்வழி சென்று தீர்ந்து அறக்குள்வது கர்மம் என்று உணரக் கூறினான். ஒல்வது நினைவினும் உறுதி ஓரினும் வெல்வது விரும்பினும் வினயம் வேண்டினும். அது ஒல்வதுன்னா பொருத்தமானது. பொருத்தமானதை ஒல்லும் வகையான அழகினை ஒல்வது நினைவு பொருத்தமானதை நினைத்தால் உறுதி ஓரி நமக்கு உறுதியான பொருள் எது என்று பார்த்தால் வெல்வது விரும்பினும் நாம் வெற்றியை விரும்பினால்
வினயம் வேண்டினும். வினயம்னா முடிவதை விரும்பினாலும், வினை முடிவு. வினை முடிவை விரும்பினாலும். இன்னும் 2-3 இடத்துல செல்வது அங்கு. நாம செய்ய வேண்டியது என்ன? செல்வது அங்கு. நம்ம அங்க போகணும், அவன் இருக்கிற இடத்துக்கு போகணும். அவருடைய சென்று தீர்ந்து அற கொள்வது கருமம். அவர்கள் இருக்கின்ற இருப்பிடத்திற்கு சென்று அவர்களை அற கொள்வது, முற்றிலுமாக ஒழித்து கொள்வது கருமம். அதுதான் நாம் செய்ய வேண்டிய செயல் என்று உணரக்கூடிய காவலன் கண்ணெதிர் அவனை கை கவித்து யாவது உண்டு இனி நமக்கு என்ன சொல்லினான். கோபமும் வன்மையும் குரங்குக்கே என மாபெரும் பக்கன் என்று ஒருவன் நம்மை ஆண். மாபெரும் பக்கன் மகாபார்ஸ்வான் அப்படிங்கிறவன். அது மாபெரும் பக்கன்னு தமிழ் படித்தாங்கல்ல. இப்ப பாரிசவாயு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்சவாயு அப்படின்னா பக்கவாதம் அப்படின்னு சொல்ற தமிழ்ல. பக்கம் பார்ஸ்வன பக்கம். நேரோகோ தட்சிணிய பார்ஸ்வே. அப்ப பார்ஸ்வநாதன் பக்கத்துல இருக்கிறாரா? அது பார்ஸ்வநாதன். பார்ஸ்வநாதன் சமணர். இல்ல இதே பார்ஸ்வ வராம இருக்கலாம். பார்ஸ்வ அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். தமிழ்ல பார்ஸ்வ 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 எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, அதனாலதான் நான் படிச்சது பார்ஸ்வநாதன். காவலன் கண்ணெதிர் அரசனுக்கு முன்பாக அவனை கை கவித்து, இல்ல அவன் அடக்கி போறோம் அப்படிங்கிற கை கவித்து. ஓ நீ எடுத்துக்கோ. யாவது கை கவித்து, கை குவித்து, கை கவித்து, கை கவித்து துர்முகனை கை கவித்து அடக்கி யாவது உண்டு இனி நமக்கு என சொல்லினான். இனிமேல் நமக்கு என்ன இருக்கிறது? பார்ட்டி மீட்டிங் தான் சொன்னான். அவன் பார்வையில படுற மாதிரி நான் கை கவித்து. கோபமும் வன்மையும் குரங்குக்கே. உண்மையான கோபம், உண்மையான வலிமை அந்த குரங்குக்கு. நமக்கு இருக்கா? நமக்கு மாபெரும் பக்கன் என்று ஒருவன் வன்மையான். முந்தின முரணிதர் சிலவர் மொய்யமர் நந்தினர் தம்மோடு நனி நடந்ததோ வந்து ஒரு குரங்கு இடத்தியின் வன்மையால் வெந்ததோ இதந்தியோடு அரக்கர்மையும். முந்தினர் முரணிதர் சிலவர் மொய் அமர் நந்தினர் தம்மோடு நனி நடந்ததோ வந்து ஒரு குரங்கு இடு தீயின் வன்மையால் வெந்ததோ இலங்கையோடு அரக்கர் வெம்மையும். முந்தி சில ஆளுங்க முரணினர் அவங்களுக்கு வலிமை போராது. மொய் அமர் நந்தினர் தம்மோடு, அதாவது அவர்கள் பெரிய போரிலே இறந்தார்கள். நந்தினர்னா இறந்து விட்டார்கள். தம்மோடு நனி நடந்ததோ இறந்து விட்டனர் என்ற காரணத்தினால் அதுவும் அப்படியே நடந்ததோ. அரக்கருடைய வெம்மையும் அவங்களோட சேர்ந்து ஒன்னா போயிட்டான். வெம்மை 2 இடத்துலயும் கூட்டிடணும். வெம்மையும் நனி நடந்ததோ அது அப்படி போட்டு. ஆமா, அந்த நனி நடந்ததோ வெந்ததோ ரெண்டுக்கும் சேர்த்து அரக்கர் வெம்மையும் போட்டுட்டாங்க. வந்து ஒரு குரங்கு இடு தீயின் வன்மையா, ஒரு குரங்கு வச்ச தீயினுடைய வன்மையினால வெந்ததோ வெந்து விட்டதோ. இலங்கை தான் வெந்தது, அரக்கர் வெம்மையும் வெந்து விட்டதா. அரக்கர்களுடைய அந்த கோபம் வந்து விட்டதா. இந்த முரணினர் சிலவர் நந்தினர்ங்கிறது என்னது? முரணினர் சிலவர் பஞ்சசேனாதிபதிகள், இந்த குமாரன், போராட்டத்துக்கு போயிட்டாங்க. அதுக்காக அரக்கரோட இதெல்லாம் போயிட்டா நந்தினர் அப்படின்றது நந்துதல்னா அதுதான் நந்தாவிளம். நான் ஒரு தடவை இந்த நந்து வரும்போது நந்திய தொழில்களுக்கு உயிர் கொடுப்போம் அந்த பாரதி பாட்டு ஞாபகம் குறிச்சிக்காம வரேன். அது பப்ளிஷ் ஆகாத போர்ஷன். நந்திய தொழில்களுக்கு உயிர் கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு மருண்டர் ஏவுவார் குரங்கு வந்து இவ்வூர் தான் ஏறி மடுப்பது நிறுதல் தானையே ஆனவர் அது குறித்து அழுங்குவார் எனின் மேல் நிகழ்த்தக்கன விளம்ப வேண்டுமோ. மானுடர் ஏவுவார், மானுடர்கள்லாம் ஏவிடுவாங்க. குரங்கு வந்து இவ்வூர் தான் ஏறி மடுப்பது, ஒரு குரங்கு வந்து இந்த ஊரெல்லாம் அப்படியே எரிச்சுட்டு போயிடும். நிறுதல் தானையே ஆனவர் அது குறித்து அழுங்குவார் எனின் அரக்கர் சேனையே
ராட்சச சேனா வீரர்களே அதை நினைத்து மனக்கவலை கொள்வார்கள் என்றால் மேல் நிகழத்தக்கனை விளம்ப வேண்டுமோ? இனிமே என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லவும் வேண்டுமா? ஊர் எரிஞ்சிருக்கு, அதற்கு எந்த காலையும் இல்லாம லோலம் பேசுறீங்க. ஆமாயா, தேவி விட்டு போய் போய் மனுஷன் அதை விட கேவலமா ஒரு குரங்கு வந்து அதை பார்த்து அரக்கர்கள் புலம்புவதா? நின்று நின்று சில விளம்ப நேர்கில நன்றி நீ நலரோடு குரங்கை நாமல கொன்று நின்றல்லதோ எண்ணம் கூடுமோ என்ன நிகழ்வுகளை தெரியும் கண்ணினா. உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிறது, விப்பிங் அப் பேஷன்ஸ் அப்படிங்கிற அவன் பண்ணிட்டான். முதல்ல இதுதான் விளையும். கூட்டம் அப்படி தொடங்கப்பட்டா ஓப்பனிங் நோட் அப்படி இருந்துன்னு சொன்னா இது இப்படிதான். இது அதைதான் நின்று நின்று இவை நின்று நின்று இவை சில விளம்பர நேர்களை திரும்ப சொல்லி இதையே சொன்னதே திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க நான் விரும்பவில்லை. நன்று இனி நரரோடு குரங்கை நாம் அறக்கொண்டு போய் இந்த குரங்குகளையும் மனிதர்களையும் வேற கொன்று அடையாளம் தெரியாமல் எல்லாம் கொன்று தின்று கொண்டா மட்டும் போறாது தின்னணும். தின்று அல்லதோ எண்ணம் கூடுமோ, கொண்டு தின்னால் ஒழிய நம்மளோட எண்ணம் கைகூடுமோ என்ற நான் இகழ் கூறி தெரியும் கன்யா. கண்ணில பகைமை குறி தோன்ற நிற்கக்கூடியவனாக யாரு? மகாபாஷன் சொல்றாங்க. பிசாசை போதும் நாம் அரசன் செய்வினை உசாவினன் நுட்கினன் ஒழிதும் வாழ் என்றார். பிசாசன் என்றொரு பெயர் பெற்ற பெய்கள் நிசாசரன் உறுப்பினர் நெருப்பின் மீன்மையா. இப்ப பிசாசன் அப்படிங்கிறவன் பேசுறான். திசாதிசை போது நாம அரசன் செய்வேன், திசை தோறும் சென்று நாம் அரசன் சொன்ன செய்கைகளாம் செய்து வந்ததை உசாவினன் உட்கினன் என்பதை விசாரித்து என்று சொல்லி உசாவுதல் அப்படின்னு சொன்னா விசாரித்தல், நலம் உசாவுதல், விசாரித்தல் பொருள். விசாரித்தறிதல் அல்லது சொல்லுதல். சொல்லி உட்கினன் ஒழிதும் வாழ் என்றான். இவ்வளவு தூரம் நம்ம அரசனுடைய ஏவலால எங்கெங்கெல்லாம் போய் என்னென்னலாம் செஞ்சோம், எப்பேற்பட்ட ஆற்றல் உடையவர்களாக இருந்தோம் என்றெல்லாம் சொல்லி உட்கினன் ஒழிதும் வாழ நம்ம வாழ் இழந்தது என்று பிசாசன் என்றொரு பெயர் பெற்ற பெய்கடல் நிசாசரன், கடலை அணிந்தவனாகிய நிசாசரன், நிச்சயிலே உலவுகின்றவனாகிய அரக்கன், நெருப்பின் நிர்மயா நெருப்பை போன்ற தன்மை உடையவனாகிய பிசாசன் இவ்வாறு சொன்னான். ஒழிதும் வாழ்வுங்கிறது வந்து நம்முடைய வாழ்வை இழந்து விட்டோம். ஒருத்த வந்து குதிப்பான், ஒருத்த வந்து ஐயோ போச்சுப்பான். ஆரியன் தன்மை ஈதாயின் ஆய்வு காரியம் ஈதனின் கண்ட ஆற்றினால் சீரியர் மனிதரே சிறியம் யாமனா சூரியன் பகையன் என்று ஒருவன் சொல்லினான். ஆரியன் அப்படிங்கிற சொல்லு யாருக்கு வந்திருக்குப்பா? ராவணனுக்கு வந்திருக்கு. ஆரியன் அது கும்பகர்ணன் சொல்றேன், ஆரியன் சொல்லிட்டு ராவணனுக்கு அதான் சொல்றேன். நாம வந்து இந்த சொல்ல எப்படியெல்லாம் போட்டு குழப்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. வெறும் ராமனுக்கு மட்டும் சொல்லாது, ராவணனுக்கு இருக்கு. ஆரியன் தன்மை ஆய்வு காரியம் ஈதனு. ராவணனுக்கு போய் இப்படி ஒரு நிலவ வரணுமா? ஆய்வு காரியம் ஈதனு. அவன் போய் மந்திராலோசனை சபையை கூட்டியிருக்கான். என்ன காரணத்துக்காக? ரெண்டு மனுஷங்க குரங்குகளுக்கு பயந்து போய் மந்திராலோசனை எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சு, இளைஞர்களெல்லாம் வெளில அனுப்பிச்சு, இந்த பெண்களெல்லாம் வெளில அனுப்பிச்சு, தேவர்களெல்லாம் முனிவர்களெல்லாம் வெளில அனுப்பிச்சு ஒரு கூட்டம் கூட்டியிருக்காங்க. இதோட கேவலம் ஏதாவது இருக்கா? சீரிய மனிதர் சிறியம் மனுஷங்க தான் பெரியவங்க, நாமெல்லாம் சின்னவங்க தான் ஒத்துக்க என்று சூரியன் பகையன் சூரிய சத்ரு அவன் ஒரு ஒரு பட்ட பேர் வச்சுக்கிறாங்க. சூரியனுக்கு நான் சத்ரு, சூரிய சத்ரு. அடுத்தது ஆழ்வினை நிலைமையும் அரக்க ஆற்றலும் தாழ்வினை இதனின் மேல் பகரத்தக்கதோ சூழ்வினை மனிதரால் தோன்றிற்றாமனா
வேள்வியின் பகைவனும் உரைத்து வழங்கினான். இவன் பேர் வேள்வி பகைவன் அப்படின்ட்டு, வேள்வி பகைவன் அல்லது வேள்வி பகைஞன் அப்படின்ட்டு பின்னால் இடங்கள்லாம் வரும். யக்ஞஹா அப்படிங்கிற வடமொழி பெயர் அது. யக்ஞஹா அப்படிங்கிற வேள்வி பகைவன். இதுக்கு முன்னாடி பேசணும் சூரியனோட பகவன், இப்ப பேசாம வேள்வி பகவன். இப்ப எல்லாரும் பேர் வச்சுக்கிறது இல்லையா, நம்ம ஊர் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி ஆழ்வினை நிலைமை நாம ஆலோசனை செய்வது. அரக்கர் ஆற்றலும் தாழ்வினை இதனுமே பகரத்தக்கதோ. நாம் ஆளுகின்ற தன்மையும் அரக்கருடைய ஆற்றலை பற்றி ஆற்றலும் தாழ்வடைந்திருக்கிறது என்பதை இதை எடுத்து சொல்வதற்கு இதற்காட்டு ஒரு எடுத்துக்காட்டு வேண்டுமா? சூழ்வினை மனிதரால் தோன்றிட்டார். ஆலோசனை என்பது மனித காரணத்தினாலே தோன்றிட்டான். போய் மனுஷன் ஒரு கூட்டம் என்று வேள்வியின் பகைவனும் உரைத்து வெளியினான் என்று வெட்கப்பட்டுக் கொண்டான். கூட்டம் போட்டுருப்பானுங்களானே போய் அடிச்சுட்டு வரனா அடிச்சுட்டு வரப்போறோம். போய் நான் ஒரு தடவை போய் அத்தனை முடிச்சுட்டு வந்துடுவேன். என்னாலே முடியும் எல்லாத்தையும். அப்பெல்லாம் என்னடா பண்ணீங்க? தொகைநிலை குரங்குடை மனிதர் சொல்லிய சிகைநிற சூழிதன் திறத்து செல்லினும் நகைவைத்தாம் அவர் செய்தல் நன்றனா புகைநிலை கண்ணனும் புகன்று பொங்கினார். தூம்ராட்சன் தூராட்சன்ங்கிறது புகை நிற கண்ணினன், புகைக்கண்ணன் அல்லது புகை நிற கண்ணன், புகைக்கண்ணன் அப்படிங்கிற பெயர்ல பின்னால் புகைக்கண்ணன் வரும். தொகைநிலை குரங்குடை மனிதர் சொல்லிய என்ன சிகைநிற சூழிதன் தொகைநிலை குரங்குடை மனிதர் சொல்லி தொகைங்கிறது கூட்டம். தொகைநிலை குரங்குடை மனிதர் சொல்லி மனிதர்களை போய் மனிதர்களை சொல்ல போயிட்டீங்க. சிகை நிற சூழிதன் திறத்தில் செல்லினும் சிகை நிறம் அக்னி சிகை நிறத்தை உடைய, அதாவது கடல் நிறத்தை உடைய மகாதேவ சூலி, சூரத்தை தாங்கியவனாகிய சூலி தாம் திறத்தில் செல்லும். அவனிடத்திலே படையெடுத்து சென்றாலும், மகாதேவனிடத்திலே பரமேஸ்வரனிடத்திலே படையெடுத்து சென்றாலும் நம்முடைய திறமைக்கு குறைவு, நம்முடைய ஆற்றலுக்கு குறைவு. நகை உடைத்தாம் அமர் செய்தது. போய் அவங்களோட போய் சிரிப்பாங்கடா. பரமேஸ்வரனோட போய் சண்டை போட்டாலும் சிரிப்பாங்க. போய் மனுஷனுடைய குறவோடைய சண்டை போடுறோம். நன்றனா புகையில கண்ணனும் புகழ்ந்து பொங்கினான். இப்ப முடிச்சிருவா. மற்றவன் பின்னுற மற்றையோர்களும் இற்று இற்று வேணும் எண்ணம் மற்றது என்று உற்றன உரைப்பர் ஆயின புற்று உரை அளவேன புழுங்கு நெஞ்சினார். மற்றவன் பின்னுரை இதை சொல்லிட்டு அந்த தூம்ராட்சன் பின்னால் போக மற்றையவர்களும் அது பின்னாடி உள்ள அரக்கர்கள் XYZ எல்லாம் இற்று இதுவே நலம் எண்ணம் எண்ணம் மற்றில என்று இதுதான் சிறந்தது போய் சண்டை போடுவது மற்றில என்று உற்றன உரைப்பதாயினர். அவங்க தங்களுக்கு சொல்லலானார்கள். புற்றுரை அறவென புழுங்கு நெஞ்சினார். புற்றிலே இருக்கின்ற பாம்புகள் போல புழுங்கும் நெஞ்சை உடையவர்களாக சொல்ல தொடங்கினார்கள். பாம்பு புற்றுக்குள்ளே இருந்தா அது ஆபத்து இல்லாது. இதுதான் பாரதி எடுத்த ஆண்டான். வீமன் மூச்சு விட்டான் முழையில் வெய்யனாகும் போலே பாடல் வரும். வீமன் மூச்சு விட்டான் முழையில் வெய்யனாகும் போலே. அங்க வந்து சூதாட்ட சபையில அவனுக்கு என்ன டைவர்ட் ஆகிடும். அதுக்காக தான். பட் இந்த பேரல் சொல்லாம இருக்க முடியல. வெம்புகள் அறக்கரை விதத்தி இணைதேரா நம்பியர் இருக்க என நாயகனை முன்னா எம்பி என்கிற உரை செய்வது இதன் என்ன இவை குறித்தான். வெம்பிகள் அறக்கரை விளக்கி இணைதேரா நம்பியர் இருக்க என நாயகனை முன்னா எம்பி என எற்கில் உரை செய்வதிதம் என்ன
கும்பகருண பெயரினான் இவை குறித்தான் வெம்பு இகல் அறக்கரை விலக்கி வெம்புகின்றவராகி பகைமையுடன் இருக்கின்ற அந்த அறக்கர்களை விலக்கி வினைகேரா நம்பியர் இருக்க என்ன செய்யணும் என்று அது என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று தேர்ந்து அறியாத நம்பியர் சின்ன பசங்க பசங்களாம் தள்ளுங்கப்பா நம்பியர் இருக்க என அது எப்பவுமே அந்த லிட்ரல் பொருள் எடுத்துக்கூடாது. அந்த இடத்துல என்ன பொருள் தான் என நாயகனை முன்னா நாயகனை முன்னி நாயகனுக்கு முன் சென்று எம்பி எனகிற்கில் உரை செய்வதிதம் என்ன என்னுடைய தம்பி ராவணன் நினைப்பானால் ஹிதத்தை சொல்லுவேன் உரை செய்வதிதம் நான் இதம் சொல்லுவேன் அவனுக்கு என்று கும்பகர்ண பெயரை நான் இப்பதான் கும்பகர்ணனுடைய பேச்சு தொடங்குகிறது. நாம கும்பகர்ணன் வலைய முடிச்சிட்டோம். கும்பகர்ணனுடைய தன்மை அந்த சமயத்துல எப்படி மாறி இருந்தது, இப்ப எப்படி ஒலிக்கிறதுங்கிறத கவனிச்சு நீயன் முதல் குலம் இதற்கு ஒருவன் நின்றாய் 1000 மறை போனது உணர்ந்து அறிவமைந்தாய் தீயை நயப்புறுதல் செய்தனை தெரிந்தாய் எயின உடத்தகை இத்துணையவையோ நீ அயன் முதற்குலம் இதற்கொருவன் நின்றாய் 1000 மறை பொருளுணர்ந்து அறிவமைந்தாய் தீயினை நயப்புறுதல் செய்தனை தெரிந்தாய் ஏயின உடத்தகை இத்துணையவையோ. நீ எப்பேற்பட்டவன்? அயன் முதல் குலம் இதற்கு ஒருவன் நின்றாய். அதாவது பிரம்மனை முதலாக கொண்ட இந்த குலத்துல, அதாவது பிரம்மனுடைய மகன் புலஸ்தியனா விஸ்வாவசு அவனுடைய மகன் அந்த குலத்துல வந்தவன் நீ. 1000 மறைப்பொருள் அப்படின்னா 1000 சாகைகளுடைய சாமவேதம் சகஸ்ர சாகா சாகை 1000 உடையார் 1000 மறைப்பொருள். இன்னும் 4 வேதம் தானே இருக்கு 1000 சொல்றாங்க. மறைப்பொருள் உணர்ந்து சாமவேதத்தை உணர்ந்து அறிவாகின்றான். தீயினை நயப்பொருதல் செய்தனை தெரிந்தார். அதாவது தீயை விரும்பிக் கொண்டால் அது எரித்து விடுமே என்று யோசிக்காமல் அதை செய்தார். தீயினை நயப்புறுதல் செய்தனை தெரிந்தார். இங்கே தீ என்று குறிப்பிடப்படுவது சீதை என்பதை கொள்ள வேண்டும். அது வந்து தீய, அதாவது இங்க வந்து அது ஒரு புகழுரை மாதிரி சொல்லணும். தீ வந்து எரிக்க வேண்டும் தெரிந்தும் அதை விரும்பினார். அடுத்தது இடி இடிக்க போலாம் முதல் காரியமா அடிப்பார். ஏயின உரத்தகைய இத்துணையவையும் ஏயின உரத்தகைய விதிவசத்தாலே நமக்கு வந்து சேர்பவை இவ்வளவுதான் என்று சொல்லிவிட முடியுமா? ஓவியம் அமைந்த நகர்த்தீர உதைந்தாய் ஒளிகள் அழிந்தது என வேறு ஒரு புதத்தோன் தேவியை நைந்து சிறை வைத்த செயல் நன்றோ ஆவியர் உறும்படி இதன் பழியும் உண்டோ. ஓவியம் அமைந்த நகர் தீ உண உழைந்தாய் கோயியல் அழிந்ததென வேறொரு குலத்தோன் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ ஆவியர் உறும்படி இதன் பழியும் உண்டோ. ஓவியம் அமைந்த நகர் சித்திரம் போல அழகா இருந்த அந்த வரி பாருங்க. ஓவியம் அமைந்த நகர் ஒரு பெரிய போஸ்ட் கார்டு மாதிரி இருந்தது சிட்டி. ஓவியம் அமைந்த நகர் தீ உழைந்தாய் அதை தீ உண்ணுமாறு உழைந்தாய். இலங்கா நகரத்தை நெருப்பி எரித்திட தீ உண பேர்பட்ட நகரத்தை தீ உண்ணும் போது கோயியல் அழிந்தது. ஐயோ நம்முடைய அரசாட்சி அழிந்து விட்டது என்று உழைந்தாய் வருந்தினாய். வேறொரு குலத்தோன் தேவியை நயந்து வேறொரு குலத்தைச் சேர்ந்தவனுடைய தேவியை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்து சிறை வைத்த செயல் நன்றோ பாவியர் உறும் பழி இதன் பழியும் உண்டோ. கும்பகர்ணனுடைய குரல் எவ்வளவு பெரிதா ஒலிக்கிறது. பாவத்தை செய்பவர்கள் அடையக்கூடிய இந்த பழியை விட பெரிய பழி ஏதாவது உண்டா? வேறொரு குலத்தான் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ பாவியர் ஊரும் பழி இதன் பழியும் உண்டோ. நகர் அழிந்தது என நாளினை நயத்தால் உன்னுடைய ஏற்று எனத்தகைய தேவியர்கள் உண்மை இன்னகை தரத்தர ஒருத்தன் மனை உற்றால் பொன்னடி தொழ மறுத்தது புகழ் நல் நகர்
நல் நகர் அழித்ததென நாணினை நயத்தால் உன் உயிர் எனத்தகைய தேவியர்கள் உன்மேல் இந்நகை அறத்தர ஒருத்தன் மனை உற்றாள் பொன்னடி தொழ மறுத்தல்கள் போலாம். என்னடா பேசுற? நல் நகர் அழிந்தது என நாணினை. அதாவது எந்த விஷயத்துக்கெல்லாம் நீ நாணம் முறுகிறாய், ஆனா நீ செய்த செயல் என்ன, அதுக்குள்ள நீ நாணம் முறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்காங்க. நகர் அழிந்ததென நாணினை, நகர் அழிந்து போச்சு என்று நீ நாடுகின்றாய். நயத்தால் உன் உயிர் எனத்தகைய தேவியர்கள் முறைப்படி, நயத்தால் முறைப்படி உனது உயிர் என்று சொல்லத்தக்க உன்னிடம் பேரன்பு கொண்ட தேவியர்கள் உன்மேல் இந்நகை தர அவர்கள் உன் மீது அழகிய சிரிப்பை சிந்திக்கொண்டே இருக்கும்போது, அன்பை செலுத்திக் கொண்டே இருக்கும்போது ஒருத்தன், இதுக்கு ஒரு இடக்கம் ஒரு அர்த்தம் சொல்லலாம், அவங்க எல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி. ஒருத்தன் மனை உற்றாள் பொன்னடி தொழ வேற ஒருத்தனுடைய மனையை உற்றவளை அவளுடைய காலில் நீ விழுந்து விழுந்து தொழுதுகிட்டு இருக்க, மறுத்தல் புகழ் போலாம். இதுக்கு நாணப்படுறிய ஒவ்வொரு நாள் ராத்திரியும் போய் காலில் தினமும் விழுற அவளும் அவன பெரிய புகழ் தாண்டா. மண்டபம் சரி, நீங்க நல்லா படிக்கணும்.